தமிழால் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு சிலருக்கு பிக்சல் லேப் ஆப் அப்டேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இல்லை அப்டேட்டட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஃபாண்ட் ஆட் பண்ணக்குள்ளே இந்த மாதிரி எரர் வந்து காமிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி எரர் வந்து காமிச்சது அப்படின்னா, நம்ம ஃபாண்ட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் 1000+ ஃபாண்ட்ஸ் கலெக்ஷனை டவுன்லோட் லிங்காக வந்து கொடுத்துருந்தோம். அந்த கலெக்ஷனை நீங்கள் இன்னும் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் என்னோட மொபைலில் இருக்கக்கூடிய பிக்சல் லேப் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நார்மலாக எப்படி ஃபாண்ட் ஆட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு தடவை ஆட் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய ஃபாண்ட் ஆப்ஷன் போய்ட்டு மை ஃபாண்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வந்து ஒரு ஃபாண்ட்டாக வந்து ஆட் பண்ணுறதா இருந்தால் +T இருக்குது பாருங்கள். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஃபாண்ட்டாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணலாம். இல்லை பல்காக ஃபோல்டர் வைஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணுறதா இருந்தால் அந்த ஃபோல்டர் ஐக்கானை கிளிக் பண்ணி கூட எந்த ஃபோல்டரில் ஃபாண்ட் வச்சுருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த வெர்ஷனில் எனக்குமே வந்து ஃபாண்ட் வந்து ஆட் ஆகலை. ஸோ இதே மாதிரி எரர் வந்து காமிக்குது. பிக்சல் லேப் ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங் போங்க, அதில் ஆப் மேனேஜ்மெண்ட் போங்க, அதில் பிக்சல் லேப் ஆப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் யூசேஜ் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்க அப்படின்னா மேலே கிளியர் டேட்டா அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கொடுத்து டெலிட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே பேக் போங்க. ஸோ பேக் போயிட்டு இப்போது பிக்சல் லேப் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் ஆகும். இப்போது மை ஃபாண்ட்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபாண்ட் ப்ளஸ் ஐக்கான், அதாவது T+ இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் ஃபாண்ட் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் போய்ட்டு டவுன்லோட் பண்ண ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நானுமே ஒரு ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஃபாண்ட் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா ஆட் ஆகிடுச்சு. முன்னே வந்து அதாவது இந்த டேட்டாலாம் கிளியர் பண்ணுறதுக்கு முன்னாடி எரர் காமிச்சது, இப்போது ஈஸியாக வந்து ஆட் ஆகுது. அகைன் நான் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 5 ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த 5 ஃபாண்ட்டுமே ஆட் ஆகிடுச்சு. இப்போ அகைன் நான் கீழே இருக்கக்கூடிய ஓகே பட்டனை கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த நியூ டெக்ஸ்ட் இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து இந்த ஆட் பண்ண ஃபாண்ட்டை வந்து அப்ளை பண்ணி பார்க்குறேன். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இதே மாதிரி தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் எத்தனை ஃபாண்ட்ஸ் எவ்வளோ ஃபாண்ட்ஸ் வேணாலும் உங்களோட பிக்சல் லேப் ஆப்பில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்காக 1000+ ஃபாண்ட்ஸ் கலெக்ஷன் வந்து டவுன்லோட் லிங்காக கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.